அந்த சிலுவையின் அன்னைக்கு நம்ம திரும்பும் பொழுது நம்மளோட பாவ வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து போயிடும். நம்ம எல்லாம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க நம்மளோட பழைய பாவ வாழ்க்கையில ஒழிந்து எல்லாம் புதிதாக்கப்படும் அப்படின்னு போட்டுருக்கு. எல்லாம் அப்படியே எவ்ரிதிங் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பயபக்தியா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக நம்ம தேவனுக்கு பயந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. தேவனுக்கு பயப்படுறதுனால நம்ம சுவிசேஷத்துக்கு பக்கத்துக்கு வந்துருவோம். பயபக்தி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் பயபக்தியா இருக்கும் பொழுது நாம் சுவிசேஷ பக்கத்திற்கு வந்து விடுகிறோம். அப்ப சுவிசேஷ பக்கத்துக்கு வந்தா மட்டும் பார்த்தாது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14:15. யோவான் 14:15 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேர்தலமானதை 14:15 நாம் தேவனிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் பயந்தா மட்டும் பத்தாது. ஆண்டவர் பயந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம சுவிசேஷ பக்கத்துக்கு வந்து நம்ம சுவிசேஷம் பக்கத்திற்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவர் நமக்காக சிலுவையில் அறைந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் பத்தாது. நம்ம அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவரிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். வேதத்தின்படி சொல்லி இருக்குது. அடுத்ததாக நீதிமொழிகள் 8:13. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம சுவிசேஷ பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம பழைய வாழ்க்கை இல்ல. அப்போ சுவிசேஷ பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து கடைசியா யோவான் 4ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம். யோவான் 4:24 வசனம். தேவனிடத்தில் அன்பாயிருக்கணும், அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும், தீமையை வெறுத்து நன்மையை நாடணும். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார். அடுத்ததாக அவரை எப்படி தொழுது கொள்ளணும்? நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு எந்த இடத்துல ஆரம்பிச்சு எங்க நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளோட வாழ்க்கை எப்படியெல்லாம் சீர்தூக்கி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சும்மா அவரை பார்த்து மனுஷங்களை பார்த்து நடுங்கிறது மாதிரி கிடையாது. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறது அவரை பார்த்து பயப்படுறதே கிடையாது. அவர் பயப்படத்தக்க ஒரு ரூபமே இல்லாத ஆண்டவர். அவரை பார்த்து பயப்படுறது அவர் மேல் பயபக்தியா இருப்பது. அவர் மேல் பயபக்தியா இருப்பதன் மூலம் நாம் ஆண்டவரோட சுவிசேஷத்துக்கு பக்கத்துக்கு வர்றோம். அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் நியமித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவரோட கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு தீமையை வெறுத்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோம். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு be afraid and run away. கர்த்தர் பயப்படல் அப்படி கிடையாது. நடுங்கி அவரிடத்தில் ஓடுறது கிடையாது. அவரிடத்தில் அன்பு செலுத்துறது. fear God and run to him அப்படிங்கிறது. கர்த்தருக்கு அவரிடத்தில் பயபக்தியா இருந்தா அவரிடத்தில் போறது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஒரு தடவை கூட அந்த வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அந்த 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மாத்திரம் படித்திருவோம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அந்த ஏஞ்சல் அப்ப சொல்றாரு, நமக்கு எல்லாம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நம்ம அவரோட கற்பனைகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்தி அவரை ஏன் மகிமைப்படுத்தணும்? இப்ப அடுத்ததாக நமக்கு நியாய தீர்ப்பு காலங்கள் வெகு விரைவில் வர இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மள எல்லாம் நியாயம் தீர்ப்பார். அப்போ அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு முன்னாடி நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்து அவரோட கற்பனைகளை கை கொண்டு அவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் அண்டா பிரார்த்தனைகளையும் நம்மை படைத்ததே அவர். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நாம் உலகம் கேட்போம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.